மத்தேயு 8:26 அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? விளக்கம்: நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு பயனுள்ளதாக காணப்பட வேண்டும். துவக்கத்தில் நாம் விசுவாசத்தில் குறைவற்றவர்களாக பயப்படும்போது ஒத்தாசை பெற்றாலும் அற்ப விசுவாசி என்றே அழைக்கப்படுவோம். போக போக நாம் விசுவாசத்திலே பலப்படும் போது நம்மிலே அதிக நம்பிக்கை, அதிக சமாதானம், அதிக சந்தோஷம் நிறைந்து தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றும் நம்முடைய இரட்சகர் நமக்காக கவலையுற்றவராக சாத்தானின் கைகளுக்கு விலக்கி காப்பார் என்னும் நம்பிக்கை நம்மிலே தோன்றும். அவர் நம்மோடு இருந்து தீங்கு நம்மை அணுகாமல் பரம ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வழி நடத்துவார். ஆதார வசனங்கள்: மத்தேயு 6:25 முதல் 30 முடிய. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 21:20 முதல் 22 முடிய. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமென்.